ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்னைக்கு February 21க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், சமீபத்தில் எந்த மாநில அரசுக்கு 10 லட்சம் அபராதம் விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், கேரளா. இதற்கான ஆன்சர் ராஜஸ்தான். ராஜஸ்தான் மாநிலத்துக்கு தான் உச்சநீதிமன்றம் 10 லட்சம் அபராதத்தை விதித்துள்ளது. எதுக்காகன்னு பார்க்கலாம். 22 வருஷமாக தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு தான் இது. ராஜஸ்தானில் பகுதி நேர தொழிலாளர்களை துன்புறுத்தியதற்காகவும் அவர்களுக்கு வழக்கமான வேலை மற்றும் வேலை பலன்களை மறுத்ததற்காக தான் இந்த 10 லட்சம் வழங்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. 10 லட்சம் செலவில் இந்த வழக்குக்கான வழக்கினை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 4 வாரங்களுக்குள்ளேயே பிரதிவாதிகளுக்கு இந்த 10 லட்சத்தை செலுத்த வேண்டும். யார் தலைமையில் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, நீதிபதி விக்ரம் நாத் அவர்களின் தலைமையிலான பெஞ்ச் தான் இந்த தீர்ப்பை உத்தரவிட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இண்டஸ் எக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற உள்ள இடம் எது? ஆப்ஷன் பார்க்கலாம். புதுடெல்லி, பெங்களூர், மும்பை, சென்னை. இதற்கான ஆன்சர் நியூ டெல்லி. நியூ டெல்லியில் தான் இந்த இண்டெக்ஸ் எக்ஸ் உச்சி மாநாடு 2024 நடக்க போகுது. என்னையிலேருந்துனா February 20லேருந்து 21 அன்னைக்கு நடக்க போகுது. இது எதுக்காகனா, இந்தியா மற்றும் US பாதுகாப்பு முடுக்கம் சுற்றுச்சூழல் அமைப்பு பாதுகாப்பு கண்டுபிடிப்புகளில் இருதரப்பு உறவுகளை விரிவுபடுத்துவதில் முன்னணியில் உள்ளது. உச்சி மாநாடு இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே தொழில்நுட்ப கூட்டாண்மை மற்றும் பாதுகாப்பு தொழில்துறை ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கும். இந்த உச்சி மாநாடு 2024 இண்டஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023 தேர்தல் ஜனநாயக குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். 106, 108, 132, 115. இதற்கான ஆன்சர் 108. ஜனநாயக குறியீட்டில், தேர்தல் ஜனநாயக குறியீட்டில் இந்தியா 2023 எந்த பிளேஸில் இருக்குன்னா 108வது இடத்துல இருக்குது. டான்சானியா, பொலிவியா, மெக்சிகோ, சிங்கப்பூர், நைஜீரியா இதெல்லாம் விடவே மிகவும் கீழே உள்ளது இந்தியா. தேர்தல் ஜனநாயக குறியீட்டில் 2022 இந்தியா 100th பொசிஷனில் இருந்திருக்கு. இப்போ கீழே போய் 108வது இடத்திற்கு வந்துள்ளது. 2023 ஜனநாயக குறியீட்டின்படி 24 நாடுகளில் உள்ள உலக மக்கள் தொகையில் 7.8% முழு ஜனநாயகத்தில் வாழ்கின்றனர். குறைபாடுள்ள ஜனநாயகத்தில் 50 நாடுகளில் 37.6% வாழ்கின்றனர். நெக்ஸ்ட், கலப்பின ஆட்சியில் 34 நாடுகளில் 15.2% மக்கள் வாழ்கின்றனர். சர்வாதிகார ஆட்சியில் 59 நாடுகளில் 39.4% மக்கள் வாழ்கின்றனர். மிக மோசமாக செயல்படும் பகுதிகளான மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்கா. நெக்ஸ்ட்டு, EIUவின் ஜனநாயக குறியீடு 2024 ஆண்டுதோறும் முதல் வெளியிடப்படுகிறது. ஜனநாயக குறியீடு எந்த வருஷத்துலேருந்து வெளியிட்டுறாங்கன்னா 2006லேருந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், உஜ்ஜைன் விக்ரமோத்சவ் வர்த்தக கண்காட்சி 2024 எங்கு நடைபெற உள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். சண்டிகர், லக்னோ, மத்திய பிரதேசம், ஒடிசா. இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். உஜ்ஜைன் விக்ரமோத்சவ் வர்த்தக கண்காட்சி 2024 நான் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் மற்றும் இலகுரக வாகனங்கள் விற்பனையில் வாழ்நாள் முழுவதும் மோட்டார் வாகன வரி விகிதத்தில் 50% தள்ளுபடியை மத்திய பிரதேச அமைச்சரவை ஒருமனதாக அங்கீகரித்துள்ளது. விக்ரமோத்சவ் வர்த்தக கண்காட்சி மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜைன் மாவட்டத்தில் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 9ஆம் தேதி வரை நடைபெற போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு 2024-2025க்கான பட்ஜெட்டின் கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். முயற்சி, வலிமை, தடைகளை தாண்டி வளர்ச்சி நோக்கி, தடைகளை மீறி தன்னம்பிக்கை, முயற்சியை தாண்டி வளர்ச்சி. இதற்கான ஆன்சர் இது, தடைகளை தாண்டி வளர்ச்சி நோக்கி. இதுதான் இந்த வருஷத்துக்கான தீம் பட்ஜெட்டுக்கான. February 19 தமிழக சட்டப்பேரவையில் 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட்டினை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்துள்ளார். தமிழக பட்ஜெட்டுக்கான இலச்சினையும் லோகோவும் வெளியிடப்பட்டுள்ளது.
நெக்ஸ்ட், தமிழகத்தில் வளர் இளம் பருவ கர்ப்பிணிகள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாவட்டம் எது? ஆப்ஷன் பார்க்கலாம். தர்மபுரி, கரூர், வேலூர், சென்னை. இதற்கான ஆன்சர் தர்மபுரி. கடந்த 3 வருஷத்துல தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் வளர் இளம் பருவ கர்ப்பிணிகள் 8462 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 3249 பேருடன் தர்மபுரி முதலிடம் பிடித்துள்ளது. 1057 பேர் கரூர் 2ஆம் இடத்தையும் வேலூர் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகளாவிய பாஸ்போர்ட் குறியீடு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆப்ஷன் பார்க்கலாம். 84, 94, 85, 115. இதற்கான ஆன்சர் 85. ஒரு நாட்டின் பாஸ்போர்ட்டின் வலிமையை பதிவு செய்யும் ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை கடந்த ஆண்டை விட ஒரு ரேங்க் சரிந்து 85வது இடத்தை பிடித்துள்ளது. போன வருஷம் 84 இருந்தது. இந்த வருஷம் இந்தியாவோட பாஸ்போர்ட்டோட வலிமை பதிவு 85வது இடத்தை பிடித்துள்ளது. யார் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, ஹென்ரி பாஸ்போர்ட் குறியீட்டில் தான் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. 194 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்யும் பிரான்ஸ் பாஸ்போர்ட்டு முதல் இடத்தை பிடித்துள்ளது. பவர்ஃபுல் பாஸ்போர்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதுனா பிரான்ஸுக்கு அடுத்தபடியாக இருக்கும் நாடு எதுனா ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின் ஆகிய நாடுகள் தொடர்ந்து இடங்களை பிடித்து வந்துள்ளது. மாலத்தீவு எந்த பிளேஸ்னா 56வது இடத்தை பிடித்துள்ளது. இந்தியா 85வது இடத்தை பிடித்திருக்கு. நெக்ஸ்ட், சமீபத்தில் உலக சாதனை படைத்த 4 மாத குழந்தை கைவல்யா எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? ஆப்ஷன் பார்க்கலாம். தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா. இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இருக்க நாட்டிகாமா பகுதியை சேர்ந்தவர் தான் ஹேமா. இவருக்கு திருமணமாகி 4 மாதங்களுக்கு முன்பு கைவல்யா என்ற பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த குழந்தை சிறு வயதிலேயே 27 பறவைகள், 27 பழங்கள், 27 விலங்குகள், 27 காய்கறிகள் மற்றும் 12 பூக்களின் படங்களை மிக சரியாக அடையாளம் காட்டுகிறது. இக்குழந்தைக்கு இந்த தனித்திறன் ஒரு மாதத்திலேயே இருந்ததை கவனித்த அவங்க தாய் ஹேமா அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு பின்னர் அக்குழந்தையின் அறிவை சோதிக்க பல படங்களை காண்பித்துள்ளார். அவற்றை கைவல்யா மிக சரியாக தொடர்ந்து அடையாளம் காட்டி வந்ததால் இதனை தனது செல்போனில் வீடியோ செஞ்சு அதனை அந்த வீடியோக்களை நோபல் உலக சாதனை நிறுவனத்துக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. அவர்களும் அதனை பரிசோதித்து அதன் பின்னர் மிகச் சிறு வயதிலேயே அதிக படங்களை அறியும் திறன் கொண்ட குழந்தையாக கைவல்யாவை பாராட்டி அதற்கான சான்றிதழையும் அனுப்பி வைத்துள்ளனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.